கரூரில் நடைபெற்ற துயர நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடைபெற்ற துயர நிகழ்ச்சி என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு மனிதனால் நிகழ்த்தப்பட்ட செயற்கையான ஒரு படுகொலை என்று தான் சொல்லணும். அதை இது முன்பே திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் பரப்புரையின் நிகழ்ச்சி நாமக்கல்லில் 8:45 தொடங்கும் என்று அவங்க தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் செய்தியாளர் முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஒரு நாளுக்கு முன்னாடி. ஆனால் விஜய் 8:45 வரைக்கும் சென்னையில் தான் இருந்தார். இப்போது சென்னையில் இருந்து தாமதம் பண்ணணுன்றதுக்காக இருந்தாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 8:45 வரைக்கும் சென்னையில் இருந்து ஒரு 1 ஹவரில் நான் திருச்சிக்கு வந்துட்டார். திருச்சியிலேருந்து அங்கே போகிறதுக்கு அவருக்கு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது போய் சேர்ந்துருக்கலாம். அப்படி போனால் கூட 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கலாம். நிகழ்ச்சி ஆரம்பித்து அரசாங்கம் அனுமதி கொடுத்தது அவருக்கு ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் தான் அனுமதியே. ஒரு அந்த பேரணியோ அல்லது பொது நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு, பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கான இது 30 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் அதுவே காலதாமதமாக அங்கே 2 மணிக்கு தான் போய் சேர்ந்துருக்காரு. 2 மணிக்கு போய் சேர்ந்து மக்களை அங்கே கூடணுன்றதுக்காகவே அவர் தாமதம் ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்தது அது முடிச்சுட்டு இங்கேருந்து கரூருக்கு வர்றதுக்கு அவருக்கு 7 மணி ஆகிருக்கு. திருச்சியிலேருந்து கரூர்லேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு அவர் 40 நிமிஷத்தில் போய் சென்னைக்கு வந்துட்டார். ஆனால் நாமக்கல்லேருந்து இங்கே வர்றதுக்கு அவர் நிகழ்ச்சி 12 மணிக்கு நடக்க வேண்டியது இரவு 7 மணிக்கு தான் நடக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் என்னென்ன பிளான்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜென்செட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நைட்டு மின்சாரம் தடைபடக்கூடாதுன்றதுக்காக ஜென்செட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ முன்னாடியே திட்டமிடப்பட்டது தான் இது எல்லாமே. அது இல்லாமல் விமான போக்குவரத்துறை மூலயமா அவங்க என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே தான் போவார்னு சொல்லிட்டு 12 மணிக்கு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் ஒரு 3 மணி 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி 9 மணிக்கு போகிற பிளான் இருக்குது. கரூர்லேருந்து போகிறதுக்கு பிளான் இருக்குன்னா முன்னாடியே அவர் திட்டமிட்டு இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்க வேணும்னு சொல்கிறதுக்காகவே காலம் தாழ்த்தி வந்திருக்காங்க. ஆனால் அவங்க தொண்டர்கள்லாம் காலையில் கரூருக்கு ஒரு 8-9 மணிக்கெலாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 12 மணிக்கு ப்ரோக்ராம் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லுவாங்க, இந்த மாதிரி 12 மணிக்கு வராங்கன்னா 11 மணிக்கு 10 மணிக்கெலாம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு 12 மணிக்கு நிகழ்ச்சிக்கு காலையிலேருந்தே காத்திருக்காங்க. அவங்களுக்கு சரியான உணவு, நீர், அடிப்படை வசதியான கழிப்பறை இதெல்லாம் ஏற்படுத்தி தரலை. அப்புறம் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கூட பல அந்த அக்ஷரான்னு ஒரு பொண்ணு காணவில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது சொல்லும்போது ஒரு தலைவனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் சொல்லி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க, அதுக்கு பிறகு நான் பேசுகிறேன், அது வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்ற ஏதாவது சொல்லணும். அதுவும் இல்லை. அதுவும் சொல்லாமல் அவருக்கு முன்னாடியே சில பாதிக்கப்பட்டவங்களாம் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களுடைய தொண்டர்கள் அதை அறிவிக்கவும் செய்கிறாங்க. அதை பற்றி அவர் சுத்தமாக கவலைப்படாமல் அவருக்கு அந்த காணொலி காட்சியெல்லாம் வலைதளத்தில் ஃபுல்லாக பரவிட்டு தான் இருக்குது. அடுத்தது அந்த நிகழ்ச்சியை அவர் முன்னாடி சொல்கிறாங்க, போலீஸ் அதிகாரிங்க அவர்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு 50 மீட்டர் முன்னாடி நீங்கள் தள்ளி நின்று பேசுங்க. அப்போது இப்போ நீங்கள் வண்டி உள்ளே போச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும். அதனால் 50 மீட்டருக்கு முன்னாடியே நின்று பேசுங்க. ஏன்னா இவர் இங்கே இருக்கிற 20,000 மக்கள் இப்போ இல்லாமல் அடுத்தது அவரே ஒரு 4,000-5,000 பேர் பின்னாடி கூப்பிட்டு வர்றாரு. இந்த பஸ்ஸு உள்ளே வர வர நெருக்கம் இன்னும் அதிகமாகுது, மக்கள்லாம் கீழே விழுறாங்க. இதனால தான் அந்த இறப்பே ஏற்பட்டது. இது அதனால தான் சொல்கிறேன், இது சதி விஜயின் தாவேக்காவின் சதி திட்டம் தான். இது ஃபுல்லாகவே என்னுடைய கருத்து பிரகாரம் அவர் முன்னாடியே பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கூட்டத்தை காமிக்கணும், நான் பெரிய அரசியல் தலைவன்றதை காமிக்கணும் அப்படின்ற ஒரு பதவி வெறியும் பதவி ஆசையும் தற்குறித்தனத்தால் அவர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இது பண்ணியிருக்காங்க. இது இயற்கையாக ஏற்பட்டதில்லை, செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு துயர சம்பவம் தான் இந்த கரூர் சம்பவம். இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்காமல இருந்தாங்களே.
அதை பற்றி? ஹாஸ்பிட்டலில் அதாவது நான் இவர் ஒரு தலைவர்னே நான் சொல்லவே இல்லையே. நான் இவர் ஒரு தலைவரே கிடையாது. இவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, இவர் வந்து அந்த மக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா இவர் வந்து அந்த படைப்பிடிப்பு அதாவது அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலையும் சொல்கிற செய்தி தான் இது. படப்பிடிப்பு முடிஞ்சு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, இவர் யாரையும் சந்திக்க மாட்டார், காருக்குள்ளே போய் உட்காந்துருவார். ஒரு பொதுமக்களோடு கலந்து இருக்கிற ஆள் கிடையாது இவர். இவர் வந்து ஒரு அரசர் வந்து நினச்சிட்டு இருக்கிற ஆள். அதனால் அந்த இது வந்து அவர் வந்து அந்த இதை வந்து ஒரு சினிமா துறையாக தான் நினச்சிட்டு இருக்காரு. சினிமாவில் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க, அந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நினச்சிருக்காரு. அதாவது இந்த இதில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுதான். இதில் வந்து படத்தில் நடக்கிற மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர் வந்து 30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அது கண்டு காணாமல் போயிட்டுருக்காருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கொடூரமான ஆள் வந்து இந்த விஜய். அதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டாங்களே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, அவர் வந்து நடிப்பு தான், முழுவதும் நடிப்பு தான் வருது, முழுவதும் நடிப்பு. அது அந்த நிகழ்ச்சிக்கும் அவர் இப்போ வீடியோ எடுத்து அனுப்பி அந்த 3 நாள் கழிச்சு 72 மணி நேரம் கழிச்சு எடுத்து அனுப்பிய வீடியோக்கும் பரப்பிய வீடியோக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு வீட்டில் துக்க நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் 3 நாள் கழிச்சிட்டு தான் துக்க நிகழ்ச்சிக்கு வந்து நான் அதை பற்றி பேசுவேன். அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டா அவர் வேறு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு 3 நாள் கழிச்சு தான் அந்த சாவுக்கே வருவாரா? அது வரைக்கும் அது அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் வந்து ஒரு தப்பான முன் உதாரணம். அப்புறம் அந்த கோர்ட்டு இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்களே, சொல்லியிருக்காங்களே, கோர்ட்டில் சொன்னதை பற்றி என்ன சொல்கிறீங்க? கோர்ட்டு சரியான தீர்ப்பு சொல்லியிருக்கு. சரியான தீர்ப்பு, சரியான செருப்படி கொடுத்துருக்காங்க கட்சிக்கும் கட்சி நிர்வாகிக்கும். அவங்களால கோர்ட்டில் ஏதாவது சரியான இதே தரவே கொடுக்க முடியல. அவங்களால எந்த ஒரு தரவும் வந்து பொய் அது ஒரு சங்கிக்குள்ளே சேர்ந்துட்டா அப்படி தான். அது பொய் தரவு மட்டும்தான். அந்த கரூர் நிகழ்ச்சியை பற்றி எப்படி வலைதளத்துலலாம் எப்படி பரப்புனாங்க? ஆள் உள்ளே வந்துட்டாங்க, மயக்க மருந்து போட்டாங்க, விஷ மருந்து அடித்தாங்க, கழுத்து பிடிச்சி நெரிச்சாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் இப்போது ஒவ்வொரு ஆதாரமாக இப்போ தமிழக அரசு வெளியிட்ருக்கு இல்லையா, ஒவ்வொரு செய்தி சேனலும் வெளியிட்ருக்கல, இந்த மாதிரி இதனால தான் இந்த நிகழ்ச்சியெலாம் நடந்தது வெளியிட்ருக்கல. அதுக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? ஆதாரம் இல்லாமல் இந்த சமூக வலைத்தளத்தில் பொய்யான தகவலை வெளியிட்டதுக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து அரெஸ்ட் செஞ்சு கைது செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போது 41 பேர் இறந்துட்டாங்க இல்லையா? ஆமாம். அப்போவும் விஜய் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்களே, அது ஏன்? அது தமிழக அரசின் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அவர் கூட இருக்கிற ரசிகர்கள் எல்லாமே வந்து ஒரு மூளை செலவு செய்யப்பட்டு ஒரு விஜய் மீது வெறி கொண்டு இருக்கிறவங்க தான். அந்த மாதிரி வெறியூட்டி தான் வச்சுருக்காரு விஜய். ஸோ அவங்கள வந்து இப்போ விஜயையோ இல்லை அதுப்பட்ட தனிப்பட்ட ஒரு ஆளையை கைது செய்யும்போது அங்கே நடைபெறுகிற போராட்டம் ஏதாவது ஏற்படும். இதுக்கு வந்து பாஜக, அதிமுக மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போராட்டத்தில் இறங்கும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது இங்கே வந்து பாஜகவின் சூழ்ச்சியை வந்து வீழ்த்தணுன்றதுக்காக தான் தலைவர் வந்து கொஞ்சம் தமிழக அரசு வந்து பொறுமையாக கையாண்டுருக்கிறது. அதுக்காக தான் அந்த ஒரு நபர் கமிஷன் அமைச்சு அவங்க அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும். நீதிமன்றமும் இதை சும்மா விடாது.